எனக்கு ஃபஸ்ட்டு யுத்தம் செய் படம் அப்போ வந்து டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டுருந்தார். இந்த மாதிரி நீங்கள் இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டைரக்டரை பற்றி எனக்கு வெளியில் கேள்விப்பட்டது, படித்தது இதை வச்சு பார்த்தா எனக்கு ஒரு பயங்கர பயமாக இருந்தது. என்னடா டைரக்டர் மிஷ்கின்னா வந்து உள்ள நான் போகும்போது, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, அங்கே போகும்போது எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரவுடி கும்பல் மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸு அப்படின்னு ஒரு பயந்து தான் உள்ளேயே போனேன். அங்கே உள்ளே போனால் அது ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் இது, ஒரு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி உள்ளே பார்த்தா எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஸ்டைலாக அவ்வளோ இதுவாக இருந்தாங்க. நான் உள்ளே போய் உட்கார்ந்த அவரோட ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 புக்ஸ் இருக்கும். நான் வந்து லாயலாவில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு சிலபஸில் இருந்த புக்ஸு கூட நான் படிக்க மாட்டேன். நான் வந்து வெறும் கைடை பார்த்துட்டு நான் பாட்டு படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு பாஸ் ஆனவன். நான் இவ்வளோ புக்ஸு படித்து அதுக்கப்புறம் அவர் கூட பேச பழக அவரை பற்றி வெளியில் என்ன பேசுகிறாங்க, என்ன விஷயம், அது எப்படி அந்த மாதிரி ஒரு அவரை பற்றி ஒரு பேர் வெளியில் பரவி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட நான் பழகினதுக்கு நான் உண்மையிலேயே என்னோடய லைஃப்பில் நான் பழகின ஒரு நல்ல ஒரு மனிதரில் அவர் ஒருத்தர். கண்டிப்பாக வந்து நான் முந்தி பழகின சினிமா கம்பெனிலாம் எப்படி இருந்தது அந்த மாதிரி வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போது நான் திருப்பி எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி, இது ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு யுத்தம் செய் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் எனக்கு கொடுத்தாரு. இந்த படம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நான் டைரக்டராக இருந்திருந்தா கூட எனக்கு இந்த கேரக்டர் நான் எனக்கு கொடுத்துருந்துருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், அவ்வளோ எக்ஸலண்ட் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும், அதுக்காக வந்து ஒரு 6 மாதம் ட்ரைனிங், குங்ஃபு ட்ரைனிங் எல்லாம் போயிருந்தோம். போய் அந்த ஒரு கேரக்டருக்காக, அதுவும் டைரக்டர் மிஷ்கின் அவர் மேலே இருந்த ஒரு பெரிய நம்பிக்கையினால தான் நான் வந்து அந்த ஒரு 6 மாதம் நானும் கஷ்டப்பட்டு போய் பண்ணேன். நரேன் சார் அவரும் வந்து என் கூட கிளாஸ்க்கு வந்தார். அவர் ஜீவா சார் வந்து ஏற்கனவே ஒரு 9 வருஷம் குங்ஃபு கற்றுக்கிட்டவர். இந்த படம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மிஷ்கின் சாருக்கு. தேங்க்யூ. Pooja Hegde. Pooja, please come and say a few words about working in Mohamudi and your vision for Tamil cinema. Not to talk in Tamil, but I actually know Tamil. So thank you for giving me this opportunity. I mean, to be a part of this really big movie, and director has been very supportive during the whole filming process, and so has Jeeva and Naren. They've both been, they'll give me some tips, or there's always fun that's happening. And Kay, I mean, you've done a great job. The anthem is going to be an anthem for sure. Yeah. And thank you for giving me again, UTV. I couldn't ask for a better debut in this industry. And I'd like to thank Satya sir also, because the cinematography in this movie is brilliant. So thanks to him, because these guys make me look good. So thanks for that. ஒரு ஹீரோவா இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ, அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டகனிஸ்ட். நான் வந்து வில்லன் சொல்ல மாட்டேன், ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலில், ஒரு பவர்ஃபுல்லான ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக எங்களுடைய யூடியூப் ப்ரொடக்ஷனில் கிராண்ட் மாஸ்டர் என்ற படத்தில் மலையாளத்தில் மோகன்லால் சாரோட ஒரு சிறப்பான படம், ஒரு சிறப்பான ரோல் பண்ணியிருந்தார். இப்போ இந்த படத்துல ஒரு சிறப்பான ரோல் யூடிவி படத்தில் கண்டினியூஸாக பண்ணிட்டு வர நரேன் சார் அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இப்படியெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா தமிழ் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. 5ஆவதுக்கு அப்புறம் கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. தம்பி கோட்டையும் வந்து சரியாக வரல. ஸோ ஏன் மீட் பண்ணலைன்னா, முடிவெடுத்தோம் 5ஆவதுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் வரட்டும், அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் பண்ணுவோம். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் மீடியா ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அது வரைக்கும் நான் வந்து ஆக்சுவலி மீடியா கிட்டே இருந்தேன், கொஞ்சம் விலகிட்டு இருந்தேன். கரெக்டாக வெயிட் பண்ணும்போது தான்
இந்த வாய்ப்பு கிடைச்சது. முகமூடி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்னை கொண்டு வந்ததே மிஷ்கின். திருப்பி ஒரு 5-6 இன்னொரு பெரிய பிரேக் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி கெரியர் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ட்ராக் போகும்போது திருப்பி மிஷ்கின் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு இந்த படம் மூலமாக எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என் வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் முகமூடி. அந்த கேரக்டர் வந்து என் கேரக்டர் பேர் அங்குச்சாமி. ரொம்ப கொடூரமான வில்லன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுன்றது. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி 2-3 படங்களுக்கெல்லாம் வந்து வில்லன் கேரக்டர்ஸ்க்காக என்னோட பெரிய படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் அதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பட் மிஷ்கின் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து அதான் மிஷ்கின் சொன்ன மாதிரி அவர் மேலே இருக்கிற பிலீஃப் இந்த படம் என்னை பண்ண வச்சுது. ஸோ அண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் சித்திரம் பேசுறீங்கலாம் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் அந்த அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. ஐ ஹோப் யூ வில் கிவ் இட். அண்ட் இந்த படம் மூலமாக ஐ கேன் சே தட் சில்வா சார் அண்ட் ஆக்டர் ஜீவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங்காக எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலி மிஷ்கின் கூட ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன, ஓரளவுக்கு 99% எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க. எல்லாரும் அது எப்படின்னு தெரியல, அந்த அமைப்பு அப்படி அவங்க தான் ஆக்சுவலி என்ட்ரு ஆகும் அவங்க செட்டில். ஸோ பியூட்டிஃபுல் டைம் வித் பியூட்டிஃபுல் பீப்புள் அண்ட் வித் த பியூட்டிஃபுல் க்ரூ. தேங்க்யூ யூடிவி. அண்ட் அபவுட் மிஷ்கின் பற்றி அஃப்கோர்ஸ் ஐ வுட் ஹேவ் டு சே he will be getting international. அது வந்து சித்திரம் பேசுறதுக்கு அப்புறமே ஐ யூஸ் டு டெல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுவோம், மிஷ்கின் வந்து the name will come, மிஷ்கின் is going to come up big way. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் 5ஆவதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஆமாம் இஸ் லைக் இஸ் ஓகே குட். பட் ஆஃப்டர் now முகமூடி இஸ் கோயிங் டு பிளேஸ் இன் தேர். இன்னும் வித்தின் ஃபியூ இயர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு வந்து he is going to make தமிழ் சினிமா பிக். he is going to make it very big. as I mean Tamil cinema is very proud of Mishkin. So, அதான் உங்கள் சப்போர்ட் வந்து we all need it. Thank you very much. யுத்தம் செய்கின்ற படத்துக்கு வந்து நிறைய எல்லாரும் பாராட்டினாங்க அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த சாங்க்காக. இப்போ இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. கே கம் அப் அண்ட் சே அபவுட் யுவர் மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முகமூடிங்கிற ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு படமே எனக்கு ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி 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 குட் பிரேக். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸ்லோவாக தான் பிக்கப் ஆச்சு, பட் ஒரு பாட்டாக இருந்தாலும் இட் பிகேம் குவைட் பாப்புலர். அது இந்த படத்தில் அதுக்கு மேலே எனக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சாங் 3 சூப்பர் சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ வாயமுடி சுமாருடான்னு ஒரு பாட்டு வந்து ஆலாப் ராஜு பாடியிருக்காரு அண்ட் கார்கி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இட்ஸ் அ வெரி வெரி யூத்ஃபுல் at the same time ஒரு ஃபுட் டேப்பிங் மெலோடியஸ் சாங். அண்ட் இந்த சாங் அடுத்த சாங் வந்து மாயாவி வந்து இட்ஸ் அகெயின் மெலடி சாங், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபாஸ்ட் பேஸ் சாங். ஒரு அட்வென்ச்சர் மான்டாஜஸ் மாதிரி நாங்கள் கம்போஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி லாட் ஆஃப் ஒரு வி கேவ் த சாங் ஒரு ஃபாஸ்ட் டெம்போ பிகாஸ் ஐ திங்க் த டைரக்டர் வாஸ் பிளானிங் டு சூப்பர் இம்போசிட் ஆன் ஒரு அட்வென்ச்சர் சீக்வன்சஸ் மாதிரிலாம். அண்ட் மூணாவதாக இருக்கிற பாட்டு திஸ் இஸ் த பார் சாங் குடி வாழ்த்துன்னு சீரியலில் தமிழில் டைட்டில் இருக்கிற பாட்டு. இந்த பாட்டு வந்து மிஷ்கின் சாரே எழுதி பாடியிருக்காரு. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த சாங்க்கு நடுவில் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் வயலின் சோலோ ஒன்று வருது. ஸோ அது வந்து கல்யாண் சார் வயலினிஸ்ட். அவர் இஸ் அ வெரி சீனியர் மியூசிஷியன். இஸ் பீன் பிளேயிங் ஃபார் அரௌண்ட் 40 years. ஸோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த லைன் என்னென்னா போதை இல்லாத சந்தோஷமா ராஜா இல்லாத சங்கீதமா அப்படின்னு. ஸோ அந்த லைனுக்கு திடீர்னு நாங்கள் சாங் எல்லாம் ஸ்ட்ரிங் செக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு வி தாட் ஓகே அந்த இடத்துல ஒரு வை டோன்ட் வி இன்க்ளூட் ஒரு ராஜா சாரோட ஒரு ஓல்டு மெலடி சாங். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அன்னக்கிளி பாட்டோட ஒரு மெலடி இட் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு அமைஞ்சுது. அந்த 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 இடத்துக்கு இட் பிகேம் அப்ராப்ரியேட். ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு அவர். But we used this one and it turned out to be very, it gelled with the song completely and the song gave a completely new flavor to that whole piece of
solo. And அதான் அந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஐ திங்க் இட் வில் பி குவைட் சக்ஸஸ்ஃபுல். எல்லாரோட மனசில் ஈஸியாக பதிகிற மாதிரி ஒரு டியூன். அண்ட் ஸோ யா, தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ. கடைசியாக ஜீவா சார் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒன்லி 2 சாங் மட்டும் பாக்கி இருக்கு. இன்ஃபேக்ட் மிஷ்கின் நாளை மறுநாள் யூரோப் கிளம்புறாங்க. என்டையர் டீம் ஒரு 10 days முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா படம் ஆல்ரெடி எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த 2 songs அண்ட் வந்த உடனே சென்சர் பண்ணணும். we're waiting for the சூப்பர் ஹீரோஸ் டேட். அவர் ரொம்ப பிஸியாக ஒரு தமிழ் ஹிந்தி படத்தில் இருக்காரு. ஸோ வந்த உடனே நாங்கள் சாங் முடிச்சுட்டு இந்த படம் வந்து August 31st ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ present you ஜீவா சார்.